ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். இந்த ஐஸ்வர்யை பற்றி சொல்லணும்னாக்க கிட்டத்தட்ட எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எடுத்து 30 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 25 வருஷம் டிஎன்பியில் ப்ளஸ் வந்து 5 வருஷம் மென்பால். இந்த என்ன பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கம்பெனியில் ஆடிட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் ஜப்பான்லேருந்து இந்த பக்கம் அமெரிக்கா வரைக்கும் அந்த பக்கம் யூரோப்லேருந்து எல்லாம் பண்ணிட்டேன். ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்க இந்த தெய்வத்துக்கு எடுத்து பெருவாழ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய வியாசம் வந்து 18 புராணம் எழுதி போயிட்டார். நாட்டில் போய் கேட்குற வியாசத்தை நான் நீங்கள் மாதிரி 18 புராணம் எழுதி போயிட்டேன். ஒவ்வொன்றும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு இது எல்லாத்தையும் மொத்தத்தோட எசன்ஸ் என்ன அப்படி சொல்லுவோம் அப்படின்னா அது வியாசர் சிரிச்சுன்னே சொன்னார். அந்த 18 புராணோட எசன்ஸ் என்னன்னா பரோபகாரம் தான் அப்படின்னா. இப்போ நம்ம என்ன நினச்சோம், பரோபகாரம்னா நம்ம பார்த்து குழந்தைகளை ஹெல்ப் பண்ணுறது, இல்லை பக்கத்தாத்து கோயில், இல்லை நம்ம அண்ணா தம்பி ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி இல்லை மிஞ்சி போனால் ஒரு வில்லேஜ் இல்லை ஸ்வீட் ஹெல்ப் பண்ணுறது. இப்போ நான் பண்ண ஆடிட் பண்ண கம்பெனி 1000க்கு மேலே கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவர் மோட்டிவ் என்னென்னா ப்ராஃபிட், க்ரோத், எம்ப்ளாயீஸ் அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஃபைனல் பீப்புளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதுதான் வந்து எல்லா கம்பெனியோட நோக்கமே குறிக்கோட இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நம்ம சதுர்வேத வித்யா கல்வி தனித்தன்மை என்னன்னாக்க இவா பண்ணுற வந்து ஒரு காரியம் வந்து லோகக்ஷேமம். லோகக்ஷேமம்னா நீங்கள் பண்ணுற ஒரு காரியம் வந்து என்ன பண்ணேன்னா அவ்வளோ வித்தியார்த்தியை நீங்கள் வளர்த்து விட்டு அந்த வித்தியார்த்தி வந்து அவள் நித்தியகர்மாட்டம் பண்ணி யாகம் பண்ணி அதனால லோகக்ஷேமம் உண்டாது. லோகக்ஷேமம் உண்டாதுன்னா இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, பிராமணர்களுக்கு மட்டும் இல்லை, சத்திரிய மட்டும் இல்லை, வைஷ்யம் மட்டும் சூத்திரம் எல்லாம் கிடையாது. அங்கே இந்தியா உள்ளவங்களுக்கும் பாகிஸ்தானில் உள்ளவங்க எல்லாருக்கும் லோகக்ஷேமத்துக்கு தான் நம்ம பண்ணுறோம். இதுதான் வந்து நம்ம பரோபகாரம்னு சொல்கிறாங்க, மற்றவங்க ஒன்று பரோபகாரம்னு சொல்கிறோம். இதில் ஒன்று முக்கியமான விஷயம் என்னென்னா எத்தனையோ பேர் இருக்கான் தமிழ்நாட்டில் வேதம் படித்து கரகண்டவால எவ்வளோ பேர் இருக்கான். ஆனால் அத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பண்ணணுங்கிறத இருந்தால் எத்தனையோ பேர்கிட்ட பணம் நிறையா இருக்குது. ஆனால் அந்த பணத்தை வச்சுட்டு அவள் வந்து இந்த மாதிரி காரியம் பண்ணணும். அண்ணா என்ன பண்ணுங்க, பணம் இருக்கா இல்லையா தெரியல, பட் மனசு இருந்துருக்கு. மனசு இருந்தது ஏன்னாக்கா இப்போ வந்து இந்த கணப்பாடிகள் குடும்பத்தில் வந்ததுனால அந்த டிஎன்ஏல கொஞ்சம் இருந்துருக்கு. சிங்கிள் ஹேண்டடாக எடுத்து பண்ணியிருக்கான். ஆனால் இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஆராதனா மூர்த்தி யாருன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸு, சினிமா நடிகர்கள் தான். புரியுதா? ஆராதனான்னா ஒரு ஹீரோனாக்கா எதுவுமே அவளுக்கு சொல்ல தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு ஹீரோ. ஏன்னாக்கா இவர் பண்ணின காரியம் வந்து இந்த இதோட நிற்க போகிறதில்ல. 250 வித்தியார்த்தி பண்ணால் நாளைக்கு 250 வித்தியார்த்திக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி பாடசாலை வைக்க போகிறோன்னு உங்களுக்கு தெரியாது. வைப்பா, கண்டிப்பாக வைப்பா, அந்த மாதிரி நடக்கணும். இப்போ வந்து நம்ம ஹீரோன்னு சொல்கிறது சொல்லக்கூட 2 பேர் எனக்கு தெரிஞ்சுட்டாங்க. ஒன்று வந்து ஆர்மியில் இருக்கிறவா, 2வது இந்த மாதிரி வேலை பாடசாலை ஆரம்பித்து அதை நடத்தி லோகக்ஷேமம். ஆர்மியை பண்ணால் லோகக்ஷேமம், இவாக மற்ற யாரும் லோகக்ஷேமம் கிடையாது. அதனால நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் லோகக்ஷேமம்னா என்னென்ன, ஹீரோனா என்னென்ன மற்ற குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஹீரோனா இந்த மாதிரி பண்ணுறது தான் ஹீரோயிசம். தெண்டுல்கரோ ஒரு விராட் கோலியோ யாருமே கிடையாது ஹீரோ. சினிமா நடிகர் யாருமே கிடையாது. அவெல்லாம் ஏதோ காசுக்காக ஆடுறா, காசை வாங்கி போட்டுருக்கா. எல்லாரும் நாட்டுக்கு என்ன பண்ணால் மக்கள் க்ஷேமத்துக்கு ஒன்றும் பண்ணல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவா பண்ணின காரியம் ரொம்ப வசந்த காரியம். அது வந்து இவருக்கு நினச்சி பார்க்க முடியவே இல்லையோ, பட் இதை வந்து ஒரு தூண்டுகோலாக பெரியவாக யூஸ் பண்ணிட்டுருக்கா, அதனால் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப பெரிய காரியம். இதில் வந்து நாங்கள் அசோசியேட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சொன்ன மாதிரி நான் இவ்வளோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஆடிட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளூர் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ளஸ் சத்யபாபா இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 பேங்க் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ் ஆடிட் பண்ணியிருக்கேன். அவங்களும் இந்த லெசன் பிளான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் பீயிங் அ ஃபஸ்ட் டைமர் இவரோட ப்ராசஸ் ஆடிட் பண்ணும்போது பார்த்தாக்க the way they had designed the lesson plan and the yearly plan was highly professional. I do not know whether it was done by the people or consultant, but together you have done a great job. Because sorry to say that I am a highly critic person. I will not accept things as such because I have been an IITF auditor also. I did Venkat Nostri. I have been an IITF auditor also. And of course, people want me when I go back, they say, sir, you can. Though I could not advertise and things like that, eventually they want to decide. So, when my first appearance on the state board, the way you have designed the audit plan was stupendous. I have audited companies like Intel, I have audited Siemens, I have audited top-class companies.
அந்த இதில் பார்த்து they have the way they have design plan and delivery planning was so superb. So I was a bit surprised, pleasantly surprised. How come it was possible with the Vedic institution, that to the people who have not understood what a process and things are. So all credit goes to consultant as well as the people who are with them. I think those two people, the principal and vice principal, together all the people, they put in fantastic. What is more important in the journey as a person participate, as a company participate, I am highly satisfied. All my 30 years of experience, this particular audit has given me such an amount of satisfaction which others wouldn't have got, even auditing a material. Fantastic. So in the விதத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். We are fortunate to be part of this your journey, and again I restate my statement that the Paropahan what you are doing in the rest of the world is as a Vyasa, what Vyasa has said. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் தெரியாமல் பட் அமேசிங் ஒர்க் பண்ணிருக்க. அந்த விதத்தில் உங்களுக்கு நான் நமஸ்காரம்னு சொன்னது சேர்த்து வெங்கட் உங்க அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லிடுங்க. இந்த நோபல் காசுக்கு உங்க அம்மாவாலதான் சாத்தியமாச்சு. அதனால அவளுக்கும் ஒரு நமஸ்காரம் சொல்லிடுங்க. இது இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம்னா, வேர்ல்டுலேயே 250 குழந்தைகள் படிக்கிற அண்டர் ஒன் ரூஃப்ல வேற எந்த பாடசாலையும் இல்லை. சேலம்பாக்கத்திலே 150 பேர் தான் இருக்கா உங்களுக்கு. சேலம்பாக்கத்திலே காஞ்சிபுரம்லேயே ரொம்ப கம்மி. இது 250 இவதான் ஹையஸ்ட். அதான் நான் சொல்லியிருக்கேன், ஆற்றுல 2 குழந்தைய வளர்க்கறதுக்குள்ள ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் 1000 போயிடுது. நீங்கள் 250 நீங்கள் அம்மா மாதிரி அவளுக்கு இப்போ சாதம் ஊட்டிட்டு அதை பண்ணிட்டு, அப்பா மாதிரி அவளுக்கு எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். அந்த வேத உங்கள் கடப்பாடிகள் இவாளுக்கெல்லாம் அத்தியாபகர்கள்லாம் ரொம்ப பிரமாதமான காரியம் பண்ணிட்டு, இதே மாதிரி உங்கள் குழந்தையெல்லாம் இவாளும் பாடவேலையை பண்ணி, ஏன்னா இன்னைக்கு லோகம் இப்போ இவ்வளோ தூரம் அடிச்சுட்டு சாகிற உலகம் கூட இந்த மாதிரி ஒரு நல்ல வேலை என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் நல்ல இதெல்லாம் உற்பத்தி பண்ணினால்தான் பிற்பாடு இந்த கலியுகத்தில் ரோகம் நிச்சயமாகும். இல்லை கலியுகம் மோசமாக போகும். அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த ஜேர்னியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து.